வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல் மற்றும் சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 3000 ஓப்பன் ஆகி 3020 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முடியாமல் 2960 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்கேலை சுருக்கணுன்னா உங்களுக்கு ஓரளவு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த 2960 அப்படின்ற இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்த விட்டு எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கோ அப்போ எல்லா தடவையும் மார்க்கெட் சரிவை கொடுத்துருக்கு. இந்த 3000 அப்படின்ற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு எல்லா தடவையும். ஸோ இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த 3000 சப்போர்ட்டாக மாற்றி மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 2960 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது 2960க்கு மேலே நிற்கிதா கீழே நிற்கிதா அப்படின்ட்டு. 2950 பக்கமாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங்கு சாதகமாக இருக்கும், ட்ரேட் பண்ணலாம். 2980 ஸ்டாப் லாஸ் வச்சு. இல்லை ஒருவேளை 2970க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை தொடர் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நம்ம முன்னாடியே அதை எதிர்பார்த்தது தான். இன்றைக்கி மார்க்கெட் 206க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 206 வரைக்கும் பை பண்ணி 205 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். காப்பர் வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 530 வரைக்கும் மார்க்கெட் மேலே போய்ட்டு மேலே போக முடியாமல் 528 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதே சவுண்டு தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 526 வரைக்கும் பை பண்ணி 525 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிக்கல் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து நல்ல தொடர் ஏற்றத்தை கொடுத்து 1107 வரைக்கும் மார்க்கெட் போய் 1105 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 1106 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் பைக்கு சாதகமாக பை பண்ணலாம். 1802 வரைக்கும் பை பண்ணி 1100 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அது முன்னாடி சப்போர்ட், அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முயற்சி செய்யணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். சில்வர் மினி இன்றைக்கி சில்வர் மினி வந்து நிக்கல் மாதிரி ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா 61,600 பிரேக் பண்ணி 63,200 வரைக்கும் போய் 62,853 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 63,200 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 63,000 வரைக்கும் பை பண்ணி 62,900 இல்லை 62,800 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பைக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.